எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் மாங்காய் பட்டாணி போட்டு பீட் சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன். இது 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துடலாம். என்னோடய குக்கரில் 5-6 விசில்லே வெந்துடும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். தேங்காய், மாங்காய், கேரட், மல்லி இலை இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்க வேண்டிய பொருட்களையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம வேக வச்ச பட்டாணியை பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு சீவை வச்சு நம்ம வடிகட்டினோம்னா தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிடும். இப்போது இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் எடுத்தால் தான் இது மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் 5 வரமிளகாயை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இதில் நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துட்டோம்னா ஒன்று பொரிஞ்சு ஒன்று பொரியாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக சேர்த்தா தான் எல்லாமே கரெக்டாக பொரிஞ்சு வரும். அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், ஸ்டொமக் ட்ரபிள் எதுவும் வராது. அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிட வேணால் கருகிரும். ஸோ உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி மாங்காயை சேர்த்துக்கலாம். நான் இங்கே மீடியம் சைஸில் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் சேர்க்கணும். மாங்காவை லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தாளிப்பு எல்லாமே பட்டாணி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இந்த பட்டாணி ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்குது. இது வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே டயட்டில் எடுத்துக்கலாம். வாய் பிரச்சனை உள்ளவங்க இதில் பெருங்காயத்தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரபிள் எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் கேரட், அப்புறம் மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி மூடியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணும். அப்புறமா 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலைகளை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இது ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், இல்லைனா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் தேங்காய், மாங்காய், பட்டாணிலாம் போட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அடிக்கடி எடுத்துக்கலாம். இது நம்ம பீச்சில் வண்டி கடையில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.